இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 1 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சிக்கலாம். இதை நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். பால்ஸ் எந்த ஷேப்லனாலும் உருட்டிக்கலாம். இப்போ இதுக்கு 1/2 கப் வெல்லம், இதை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 செம்பு தண்ணி ஊற்றி நம்ம உருட்டி வச்சுருக்கிற அரிசி உருண்டையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுக்கோங்க, லைட்டாக வேகட்டும். அதுக்குள்ளேயே தேங்காய் அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காய், 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி பால்ஸ் நல்லா வெந்திருக்கும். இது கூட நம்ம வெள்ளைப்பாகை வடிகட்டி ஊற்றிக்கலாம். இந்த உருண்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் ஊற்றி 2 நிமிஷம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி.